Hi friends, after a long time, 31st December 2025 இந்த வருடத்தின் இறுதி நாள் உங்களுடன் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. கடந்த ஒரு மாத காலமாக உங்களுடன் தொடர்பு கொள்ள முடியாமல் போனதுக்கு காரணம் தித்வா புயலின் பின்னால் ஏற்பட்ட பாரிய வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் நான் இருந்ததெல்லாம் உங்களுடன் தொடர்பு கொள்ள முடியாமல் போன வீடியோ ஷேர் பண்ண முடியாமல் இருந்தது. ஆனாலும் அந்த நேரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த வகையான உதவிகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமான நிறைய வீடியோகளை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏஐ சம்பந்தமான இறுதி வீடியோ இந்த வருடத்துக்கான. நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்த்த பிறகு கேட்டிருந்த விடயம் தான், ஏஐ உலகை ஆளப்போகின்றதா இல்லையா, இல்லாவிட்டால் அனைத்து விடயங்களும் ஏஐ வந்ததுன்னா மக்களுக்கு என்ன நிலைமையாக முடியாது. நான் ஒவ்வொரு வீடியோவும் படிப்படியாக உங்களுக்கு போட்டு இது சம்பந்தமான விடயங்களை ஷேர் பண்ணி கொண்டிருக்கின்றேன். ஏஐ உலகத்தை ஆளப்போகின்ற என்ற கேள்வியை கேட்டேன்னா இட்ஸ் 50-50, 100% நடக்கப் போவது இல்லை. ஏனென்றால் ஏஐயை உருவாக்கிய மனிதன் தான் திறமையானவன், மனிதன் கையில் தான் எல்லாமே இருக்குது. இந்த அடிப்படை விடயத்தை விளங்கிக் கொள்ளணும். ஏஐ என்பது ஏற்கனவே இருக்கின்ற தகவல்களை ப்ரோசஸ் பண்ணி ஒரு புதிய விடயமாக உங்களுக்கு தரக்கூடிய ஒரு விஷயம் தான். புதிதாக எதுவும் கண்டுபிடிக்க போகிறதில்லை. இருக்கின்ற தகவல்கள் ப்ரோசஸ் பண்ணித்தான் ஏஐ உங்களுக்கு தருகின்றது. டேட்டாவாக இருந்தாலும், இமேஜஸாக இருந்தாலும், கிரியேஷனாக இருந்தாலும், ஏற்கனவே இருக்கின்ற தகவல்கள் இணையத்தில் இருக்கின்ற வேறு விதமாக பகிரப்பட்ட தகவல்கள், வீடியோ, எல்லா காணொலிகள் எல்லாவற்றிலும் இருந்து பெறப்பட்ட தகவல்களை எடுத்து ஒரு புதித வடிவமாக அமைத்து உங்களுக்கு தருகின்றது. இதுதான் ஏஐ. இதுதான் எல்லா விடயங்களும். அது மேத்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், எல்லா விடயத்திலையும். அப்போது புதிதான ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுடன் ஷேர் பண்ண போகிறேன். தவிர்க்கப்பட முடியாத காரணங்களால் இந்த நாடுகளோட பெயர்கள் கூட எனக்கு சொல்ல முடியாது. இப்போ ஏஐயை பொறுத்தவரையில் என்ன நடக்குது, இப்போ நீங்கள் ஒரு சர்ச் இன்ஜினில் போய் ChatGPTயில் போய் ஒரு தகவலை கேட்குற நேரம் அது ஏற்கனவே இருக்கின்ற தகவல்களை ப்ரோசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லுது. அப்போ அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய எதிர்கால நியமனங்கள், முடிவுகள் அமைய போகின்றது. எதிர்காலத்தில் ஏற்கனவே ஹிஸ்ட்ரி சம்பந்தமான விடயங்கள், ஏற்கனவே விஞ்ஞானம் சம்பந்தமான விடயங்கள் உங்களுக்கு ஒரு தரவுகள் இருந்ததுன்னா இது அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஆனால் இந்த தரவுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் பயன்படுத்துகின்ற அனைவரும் ஏஐயை நம்பி உருவாகின்ற ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறதால இதுதான் எதிர்காலத்தில் நடக்க போகுது. அப்போ என்னது டேட்டா, நிறைய டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியாவில் நீங்கள் பகிர்கின்ற வீடியோ, ஃபோட்டோஸ், ஸ்டேட்டஸ் எல்லாமே டேட்டா தான். அந்த டேட்டா வைத்திருக்கின்ற அத்தனை சோஷியல் மீடியா கம்பெனியும் மிகப்பெரிய உண்மையிலே ரிச்சஸ்ட் கம்பெனிஸ் என்பது நான் சொல்ல தேவை. ஃபேஸ்புக்காக இருக்கலாம், எக்ஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், அனைத்து சோஷியல் மீடியா, டெலிகிராம், எல்லா விதமான வாட்ஸ்அப், எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மிகவும் டேட்டா என்ற மூலதனம், அந்த எசட்டை கொண்டதாக இருக்கின்றது. இந்த டேட்டாவில் மாற்றங்களை செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் ஹிஸ்ட்ரியை கூட மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முறையை கையாள போகின்றார்கள். அதாவது பொதுவாக ஃபேஸ்புக்கில் நிறைய டேட்டாஸ் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் பிளாட்ஃபார்மை உருவாக்கி இருக்கின்ற நிறுவனத்துக்கு நிறைய டேட்டா இருக்குது. இப்படி இந்த டேட்டா நிறைய இருக்கிற நிறுவனங்களுக்கு அவர்கள் இந்த குறிப்பிட்ட சிலர் இல்லாட்டி குறிப்பிட்ட சில நாடுகள் ஒரு பெரிய தொகையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முதலீடு செய்து அல்லது ஒரு இன்சென்டிவாக கொடுத்து டேட்டா ஃபார்ம்டு செல்லக்கூடிய நிறைய ஆட்களை எம்ப்ளாய் பண்ணி, அதாவது தொழிலுக்கு அமர்த்தி அந்த நாடு சம்பந்தமாக இல்லாட்டி அந்த கொள்கை சம்பந்தமாக இருக்கின்ற தகவல்களுக்கு ஒரு புதிய முக வடிவத்தை கொடுத்து நியூ ஃபேஸ். அவங்க ஏற்கனவே பயங்கரவாதிகளாக இருப்பாங்க, பயங்கர நிறுவனங்களாக இருப்பாங்க, பயங்கர நாடுகளாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள பற்றி ஒரு புதிய ஒரு நல்ல முகத்தை கொடுத்து தகவல்களை ஃபீட் பண்ணுறது. அப்போ இது ஒரு 2 பேர் செய்கிற விடயம் இல்லை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டேட்டா ஃபார்ம்ஸில் உருவாக்கி இதுக்கு சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் உருவாக்கி இந்த ChatGPTயோ இந்த டேட்டா ப்ராசஸிங்கில் நடக்கின்ற அனைத்து சர்வர்களுக்கும் டேட்டாவை ஃபீட் பண்ணி அதன் பிறகு யாராவது இந்த நாடுகள் சம்பந்தமாக, இந்த கொள்கைகள் சம்பந்தமாக அவர்கள் ஒரு ரீசர்ச்சோ இல்லாட்டி இது என்னான்னு கேட்குற நேரம் அவர்களை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்கக்கூடிய முடிவுகளாக, டேட்டாவாக, தரவுகளாக வரக்கூடிய மாதிரி செய்யக்கூடிய ஆரம்பகட்ட வேலைகளை இப்போவே அவங்க செய்துட்டு வருகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் சொல்லுவோமே, ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொள்வோம். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் தான் சீகிரிய ராக் ஃபோர்ட்ரஸ். இதை உருவாக்கியவர் காஷ்யப். ஒரு டீம் ஒன்று இறங்குது, ஒரு பெரிய பணபலத்தோட, டேட்டா மாற்றக்கூடிய அனைத்து தகவலை மாற்றக்கூடிய ஐடி ஃபெசிலிட்டிஸோட சீகிரிய கோட்டை, சீகிரிய அந்த நாங்கள் பார்க்கின்ற ஓவியங்களை வரைந்தது காசியப்ப இல்லை, ஆனால் இன்னொரு அரசர்கிட்ட பேரை கொடுத்து
லட்சோப டேட்டாக்களை வந்து ஃபீட் பண்ணுறாங்க. அப்போ எதிர்காலத்தில் இந்த ப்ரொசஸ் பண்ணுற நேரம் அங்கே ஒரு பிரச்சனையோடு வரும். சீகிரியை உருவாக்கியது காஷியப்பவா இல்லாட்டி புதிதாக டேட்டா ஃபீட் பண்ணப்பட்ட அந்த அரசனான்றது. ஆனால் இப்போ ஃபிசிக்கல் ஃபார்மில், அதாவது தற்போது புத்தகமாக இருக்கின்ற விடயங்களில் வந்து இவர்களுக்கு கை வைக்க முடியாத நிலைமை இருக்கின்றது. ஆனால் எதிர்காலத்தில் அனைத்து விடயங்களையும் நாங்கள் இணையம் மூலமாக இன்டர்நெட்டில் வர டேட்டா வச்சு தான் நாங்கள் செய்கிறோம் என்ற நிலைமையில் வர நேரம் இது ஒரு பயங்கர பாதிப்பை, மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கும். அதனால் இதுதான் மனிதர்கள் கையில் ஏஐ இருக்கின்ற நேரம் வரக்கூடிய மிகப்பெரிய பயங்கரமாக எதிர்காலத்தில் அமையும். ஒரு மோசமான வரலாறை கொண்ட ஒரு நாடு நல்ல நாடாக காட்சி அளிக்கும். ஒரு மோசமான பொருளாதார அரசியல் கொள்கை ஒரு சிறந்த கொள்கையாக மனிதர்கள் முன்னால் எடுத்து வைக்கப்படும். ஏன்னா சர்ச் இன்ஜினில் போய் ஓகே இந்த கொள்கை என்னான்னு கேட்குற நேரம் அதில் இருக்கிற தவறுகள் அனைத்தும் களையப்பட்டு ஒரு புது முகம், புது ஆடை அணிவிக்கப்பட்டு மக்கள் முன் காட்சிப்படுத்தப்படும். இது மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமை. சில நாடுகள் மட்டுமல்லாமல் சில கொள்கை இவர்கள் பெரும்பாலும் இந்த விடயத்தை செய்வதற்குண்டான ஆரம்ப படிநிலையை அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே எதிர்காலத்தில் இருக்கின்ற ChatGPTயோ இல்லாவிட்டால் சர்ச் என்ஜினில் வர தரவுகள் எந்த அளவு உண்மையாக இருக்கும் என்பதில் ஒரு பெரிய கொஸ்டின் ஒன்று வரப்போகுது. இதுதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வந்த ஒரு முக்கியமான தகவல். ஆகவே இந்த நாடுகளை பற்றியோ பெயர்களை எனக்கு குறிப்பிட முடியாது. ஏனென்றால் அப்படி செய்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணவும் முடியாது, பேன் பண்ணுற நிலைமைக்கும் வரலாம். ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளை அவதானித்து கொண்டிருங்க. முக்கியமாக சொல்ல வர விடயம் என்னென்றால், இந்த டேட்டா என்பது இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அசட். ஒரு காலத்தில் இடங்கள் எசட்டாக இருந்தது, பணம் எசட்டாக இருந்தது, கோல்டு எசட்டாக இருந்தது, சில்வர் எசட்டாக இருந்தது, டைமண்ட்ஸ் எசட்டாக இருந்தது, டாலர்ஸ் எசட்டாக இருந்தது, பிட்காயின் இன்னொரு காலத்தில் டேட்டா. ஆகவே இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்கள் பிள்ளைகள் இந்த விஷயத்தில் எந்த அளவு அவதானிதமாக இருக்கின்றார்கள் என்றதை நீங்கள் அவதானித்து கொண்டு இருங்கள் என்று கூறி 2026 இன்னொரு AI புதிய வீடியோவுடன் உங்களுடன் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். Bye for now.